நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவைக்கு மாநில அந்தஸ்து பெறுவதே குறிக்கோள் என்று சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி திட்டவட்டமாக கூறினார். புதுவை சட்டமன்றத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் புதுவை மாநிலத்தை மத்திய நிதிக்குழுவில் சேர்த்தல் தொடர்பாக தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்து பேசினார். மேலும் புதுவையில் கடன் சுமை பெரிய சுமையாக உள்ளது என்றும் புதுவை மாநிலம் மூலம் மத்திய அரசிற்கு கிடைக்கும் வரி வருவாய் 2500 கோடியாக உள்ளதால் அதில் நமக்குள்ள பங்கு 40% கேட்டு வாங்க வேண்டும். அவ்வாறு வாங்கினால் புதுவைக்கு 1000 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும். எனவே இந்த தீர்மானத்தை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேசினார். அதற்கு பதிலளித்து முதல்வர் ரங்கசாமி பேசுகையில், வருவாய் சம்பந்தப்பட்ட நல்ல தகவல்களை உறுப்பினர் தெரிவித்திருப்பதாகவும் மாநில அரசின் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று பலமுறை மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளதாகவும் மற்றும் பிரதமரை நேரில் சந்தித்தும் கடிதம் மூலமும் வலியுறுத்த உள்ளதாக தெரிவித்தார். இந்த பிரச்சினை முடிவுக்கு வர வேண்டும் என்றால் மாநில அந்தஸ்துதான் ஒரே தீர்வு. எனவே மாநில அந்தஸ்து தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியுள்ளதாகவும் கூறினார். புதுவை அரியாங்குப்பத்தில் சீக்கிய கோவில் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து அரசியல் கட்சி சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. புதுவை அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள அரசு இடத்தில் குருத்வாரா கோவில் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அந்த இடத்தில் அரசு அலுவலகங்களை கொண்டுவர வேண்டும் அல்லது ஏழை மக்களுக்கு மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி அனைத்து கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது மற்றும் வீடுகளில் கருப்பு கொடியேற்றி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். கடையடைப்பு போராட்டத்தில் காங்கிரஸ் துணைத் தலைவர் விநாயகமூர்த்தி தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயலாளர் அனந்தராமன், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன், திமுக இளங்கோ, முன்னாள் கவுன்சிலர் சக்திவேல், அதிமுக பாண்டுரங்கன், பாஸ்கர், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் பொன் ராஜேந்திரன், வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர், துணைத் தலைவர் அசோக்ராஜ், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக சடகோபன், பார்வர்ட் பிளாக் கட்சி முத்து, திராவிட விடுதலை கழக லோகு ஐயப்பன், தந்தை பெரியார் திராவிடர் கழக வீரமோகன் உள்ளிட்ட பல்வேறு கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினர். போராட்டத்தால் அப்பகுதியில் பதற்றம் நிலவியதால் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். புதுவை சட்டசபை காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டதாக பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவில் உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்து பேசிய சபாநாயகர் சபாபதி அறிவித்தார். புதுவை சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 15ஆம் தேதி துவங்கி அன்றைய தினம் முதல்வர் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்தார். தொடர்ந்து சனி ஞாயிறு தவிர 10 நாட்கள் அமர்வு நடைபெற்றது. அதன் நிறைவு நாளான செவ்வாய்க்கிழமை அன்று கேள்வி பதில் விவாதம் நடைபெற்றது. அதில் தனிநபர் தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டது. இறுதியில் சபாநாயகர் சபாபதி உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்து பேசுகையில், மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் உறுப்பினர்களின் செயல்பாடு சிறப்பாக இருந்தது என்றும் உறுப்பினர்கள் கேட்ட கேள்விகளுக்கு முகமலர்ச்சியுடன் சந்தோஷமாக முதல்வர் பதிலளித்தது வரவேற்கத்தக்கது. மேலும் உறுப்பினர்கள் நிறை குறைகளை எடுத்துக் கூறியதாகவும் அதன்படி குறைகளை அரசு நிவர்த்தி செய்யும் என்று முதல்வர் கூறியுள்ள நிலையில் இந்த அரசு தொடர்ந்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று கூறி இத்துடன் இந்த சபை ஒத்திவைக்கப்படுகிறது என்று அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து காலவரையின்றி சபை ஒத்திவைக்கப்பட்டது. புதுவையில் கண்காணிப்பாளர் பதவிகளை நிரப்பிடக் கோரி அமைச்சக ஊழியர்கள் தொடர்ந்து 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் காலியாக உள்ள 100க்கும் மேற்பட்ட கண்காணிப்பாளர் பதவிகளை நிரப்பக் கோரி அமைச்சக ஊழியர்கள் கடந்த 25ஆம் தேதி காலவரையற்ற போராட்டத்தை துவக்கினர். முதல்வர் உத்தரவிட்ட பிறகும் பணியிடத்தை நிரப்ப காலதாமதம் ஏற்படுவதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் சட்டசபையில் முதல்வர் இப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்று கூறியும் இதுவரை ஆளுநரின் ஒப்புதல் கிடைக்காத நிலையில் பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் தலைமை தபால் நிலையம் அருகே தொடர்ந்து 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களது போராட்டத்திற்கு கண்காணிப்பாளர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளதால் அரசு துறைகளில் பணிகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டுள்ளன. புதுவை மத்திய புள்ளியியல் மற்றும் அமலாக்கத்துறை தேசிய மாதிரி ஆய்வு அலுவலகத்திற்காக முருங்கப்பாக்கம் வீட்டு வசதி வாரிய கட்டிடத்திற்கு 67 லட்சம் ரூபாயினை அதிகாரிகள் முதல்வர் ரங்கசாமியிடம் வழங்கினர். புதுவையில் மத்திய புள்ளியியல் மற்றும் அமலாக்கத்துறையின் தேசிய மாதிரி ஆய்வு அலுவலகத்திற்காக முருங்கப்பாக்கத்தில் உள்ள வீட்டு வசதி வாரிய அலுவலக கட்டிடம் தேர்வு செய்யப்பட்டது. அந்த கட்டிடத்திற்கான மதிப்பு தொகை 67 லட்சம் ரூபாயினை காசோலையாக அதிகாரிகள் சுப்பிரமணியம், தயாளன் ஆகியோர் முதல்வர் ரங்கசாமியிடம் வழங்கினர். அப்போது வீட்டு வசதி வாரிய தலைவர் மதி, துறை செயலர் அகஸ்தியன் லூசியன் தியாகோ மற்றும் அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி பாசிக் ஊழியர்கள் தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுவை பாசிக் ஊழியர்கள் 14 மாத நிலுவை சம்பளம், 6வது ஊதிய குழுவின்படி 40% நிலுவைத் தொகை, 3 ஆண்டுகளாக வழங்கப்படாத நிலுவைத் தொகை, ஊழியர் குழந்தைகளின் கல்வி கட்டணம், குரூப் டி ஊழியர்களின் கிரேடு பே, அறிவிக்கப்பட்ட தீபாவளி போனஸ் போன்றவற்றை உடனடியாக வழங்க கோரி தட்டாஞ்சாவடியில் உள்ள பாசிக் தலைமை அலுவலகம் முன்பு சங்க தலைவர் லட்சுமணசாமி தலைமையில் தலைவர் காந்தி, பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது ஊழியர்கள் கோஷமிட்டதால் போலீசார் அனுமதியின்றி மைக் பயன்படுத்தக்கூடாது என்று தடுத்தனர். இதனால் வாக்குவாதம் ஏற்பட்டு அங்கு பரபரப்பு நிலவியது. ஊழியர்கள் வேலை செய்ய நினைத்தால்தான் பாசிக் நிறுவனம் லாபத்தில் இயங்கும் என்று சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுவை சட்டசபை கேள்வி நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் பேசுகையில், பாசிக் நிறுவனம் வளர்ச்சியடைய நல்ல திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்றும், ஊழியர்களுக்கு 13 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படாத நிலையில் விவசாயத்துறைக்கு உதவியாக ஆரம்பிக்கப்பட்ட பாசிக் நிறுவனம் வளர்ச்சிக்கு அரசு உதவ வேண்டும் என்றார். மேலும் உறுப்பினர்கள் நாஜிம், மல்லாடி கிருஷ்ணராவ், கல்யாண சுந்தரம், லட்சுமி நாராயணன், வல்சராஜ் ஆகியோர் பாசிக் நிறுவனம் குறித்து கருத்துக்கள் கூறி கேள்வி எழுப்பியதும் முதல்வர் ரங்கசாமி பேசுகையில், பாசிக் நிறுவனம் இந்த நிலைக்கு வந்ததற்கு காரணம் யார் என்பது அனைவருக்கும் தெரியும். பள்ளிகளுக்கு தேவையான அரிசி, காய்கறி, விறகு வாங்கி கொடுக்கும் பணி பாசிக்கிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் திடீரென அந்த நிறுவனம் அதால பாதாளத்திற்கு சென்றுவிட்டது. அதனை தூக்கி நிறுத்த வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம். அதற்கு ஊழியர்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றும், ஊழியர்கள் மனநிலையை மாறி வேலை செய்ய நினைத்தால்தான் பாசிக் வளர்ச்சி பெற முடியும். மேலும் அந்த நிறுவனத்திற்கு முழு நேர மேலாண் இயக்குநர் ஓரிரு நாளில் நியமிக்கப்படுவார் என்றார். கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் இளம் வழக்கறிஞர்களுக்கு ஊக்கத்தொகை, சேமநல நிதி, காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புதல், பணி நியமன விதி திருத்தம் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 3 நாட்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம் நடத்த முடிவு செய்த வழக்கறிஞர்கள் அதன்படி நேற்று 29ஆம் தேதி நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்ட நிலையில் நுழைவு வாயில் முன்பு சங்க தலைவர் குமரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அதன் தொடர்ச்சியாக 2வது நாள் போராட்டமாக இன்று 30ஆம் தேதி நீதிமன்றத்தை புறக்கணித்து நீதிமன்ற வாயிலில் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். இதனையடுத்து நாளை 31ஆம் தேதி சட்டசபை நோக்கி பேரணி நடத்த முடிவு செய்துள்ளனர். இந்த போராட்டத்தினால் நீதிமன்ற பணிகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டன. மருத்துவ படிப்பிற்கு பொது நுழைவுத் தேர்வை ரத்து செய்த உச்சநீதிமன்ற உத்தரவை எதிர்த்து மத்திய அரசு மேல்முறையீடு செய்வதால் புதுவைக்கு பொது நுழைவுத் தேர்வு தேவையில்லை என மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி கூறினார். இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முதல்வர் ரங்கசாமி, புதுவையில் மருத்துவ மற்றும் பொறியியல் படிப்புகளுக்கு சென்டாக் மூலம் மாணவர் சேர்க்கை மதிப்பெண் மற்றும் தகுதி அடிப்படையில் சிறந்த முறையில் நடைபெற்று வருவதாகவும், எனவே புதுவை மருத்துவக் கல்லூரிக்கு பொது நுழைவுத் தேர்வு தேவையில்லை என மத்திய அரசிற்கு ஏற்கனவே கடிதம் அனுப்பியுள்ள நிலையில் உச்சநீதிமன்றம் அகில இந்திய நுழைவுத் தேர்வை ரத்து செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். ஆனால் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து மத்திய அரசு மேல்முறையீடு செய்வதாகவும், இருப்பினும் புதுவைக்கு பொது நுழைவுத் தேர்வு தேவையில்லை என்று மத்திய அரசை வலியுறுத்துவேன் என்று கூறிய அவர், என்ஆர் காங்கிரஸ் அரசின் எண்ணம் மாநில அந்தஸ்துதான் என்றும் அதை பெற்றுத் தருவதே எங்கள் குறிக்கோள் என்றார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மூட இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. நச்சுவாயு வெளியேற்றத்தால் தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலையை மூடும்படி தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கடந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்தது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் ஆலையை தற்காலிகமாக இயக்கலாம் என்று டெல்லி பசுமை தீர்ப்பாயம் அனுமதி வழங்கியது. ஸ்டெர்லைட் ஆலையை இயக்கலாம் என்ற பசுமை தீர்ப்பாயத்தின் இடைக்கால உத்தரவை எதிர்த்து தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இது நீதிபதிகள் A.K. பட்நாயக், ஜெகதீஷ் சிங் கெஹர் ஆகியோரை கொண்ட பெஞ்ச் முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மாசு கட்டுப்பாடு வாரியம் சார்பில் ஆஜராகி வாதாடிய வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி, ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து கடந்த மார்ச் மாதம் 23ஆம் தேதி அன்று அதிக அளவில் நச்சுவாயு வெளியேறியதால் பொதுமக்களுக்கு மூச்சு திணறலும் இயற்கை உபாதைகளும் ஏற்பட்டன. அந்த ஆலையில் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக சல்பர் டை ஆக்சைடு பயன்படுத்தப்பட்டதே இதற்கு முக்கிய காரணம். இதனால் மக்கள் நலனை கருத்தில் கொண்ட அந்த ஆலையை மூடுவதற்கு மாசு கட்டுப்பாடு வாரியம் உத்தரவிட்டது. தற்போது தேசிய பசுமை தீர்ப்பாயம் அந்த ஆலையை தற்காலிகமாக இயக்குவதற்கு அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கிடையில் ஆலையை மேற்பார்வையிட நியமிக்கப்பட்ட 4 பேர் கொண்ட வல்லுநர் குழு 20க்கும் மேற்பட்ட பரிந்துரைகளை அறிக்கையாக சமர்ப்பித்துள்ளது. எனவே தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் இறுதி தீர்ப்பு வரும் வரை ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதற்கு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதற்கு இடைக்கால தடை விதிக்க மறுத்துவிட்டனர்.
இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. புதுவை சுல்தான்பேட்டை பள்ளிவாசலில் காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பங்கேற்று சிறப்பித்தார். புதுவை வில்லியனூர் அருகே உள்ள சுல்தான்பேட்டை முகமதிய மகா பள்ளிவாசலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பங்கேற்று சிறப்பித்தார். நிகழ்ச்சியில் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ. வி. சுப்பிரமணியன், சட்டமன்ற உறுப்பினர்கள் நமச்சிவாயம், வல்சராஜ், தேனி ஜெயக்குமார், நாஜிம், முன்னாள் முதல்வர்கள் ராமச்சந்திரன், ஜானகிராமன், முன்னாள் அமைச்சர்கள் எஸ். பி. சிவக்குமார், கந்தசாமி, ஏழுமலை, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஏ.கே.டி. ஆறுமுகம், காங்கிரஸ் பிரமுகர்கள் சிவக்கொழுந்து, கண்ணபிரான், ஏகாம்பரம், செய்தி தொடர்பாளர் வீரராகவன், செந்தில் குமரன், இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் சரவணன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். சுகாதாரமான குடிநீர் கோரி புதுவை லாஸ்பேட்டை தாகூர் கலைக்கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை லாஸ்பேட்டையில் உள்ள தாகூர் கலைக்கல்லூரியில் சுத்தமான குடிநீர் வழங்காததால் சுத்தமான சுகாதாரமான குடிநீரை வழங்கிடக் கோரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்த மாணவர்கள் கல்லூரி முதல்வர் இமு ராஜனை சந்தித்து சுத்தமான குடிநீர் வழங்கும்படி கேட்டனர். அவர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதை அடுத்து மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். தியாகிகள் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி பஞ்சாலை தொழிலாளர் சங்கம் சார்பில் தியாகிகள் நினைவு சின்னத்தில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுவையில் 8 மணி நேரம் மட்டுமே வேலை செய்யும் உரிமை குரல் எழுப்பி நடத்திய போராட்டத்தில் பிரெஞ்சு ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டு 12 தொழிலாளர்கள் சம வேலை சம ஊதியம் உள்ளிட்ட உரிமைகளை பெற்றுத்தந்த ஜூலை 30ஆம் நாளை தியாகிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அதன்படி ஜூலை 30 தியாகிகள் தினத்தை முன்னிட்டு பஞ்சாலை தொழிலாளர் சங்கத்தினர் சங்க செயலாளர் அபிஷேகம் தலைமையில் மறைமலை அடிகள் சாலை சுதேசி பஞ்சாலை அருகிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு சென்று தியாகிகள் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து ஜூலை 30 தியாகிகள் பெயரால் உறுதிமொழி வாசிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கட்சி பாகுபாடின்றியும் சங்க பாகுபாடின்றியும் அனைத்து தொழிலாளர்களும் பங்கேற்று மலரஞ்சலி செலுத்தினர். சென்னையில் நடைபெற்று வரும் மெட்ரோ ரயில் திட்ட பணிகளால் பழமையான கட்டிடங்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சியில் மூழ்கியுள்ளனர். சென்னையில் மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் நடந்து வருகின்றன. இதற்காக பாதாள ரயில் பாதை அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. இது பலரது வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கி வருகிறது. பிராட்வே உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஏராளமான வீடுகளில் கட்டட பணியால் விரிசல் ஏற்பட்டு அவை இடியும் அபாயத்தை சந்தித்துள்ளன. மேலும் மிக பழமையான 2 சர்ச்சுகளுக்கும் பேராபத்து ஏற்பட்டுள்ளது. அதில் ஒன்று ஆற்காடு லூத்ரன் சர்ச். இது 1892ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. அதேபோல பிராட்வேயில் உள்ள 169 ஆண்டுகால பழமை வாய்ந்த CSI தமிழ் வெஸ்லி சர்ச். 2 சர்ச்சுகளும் பெரும் விரிசல்களை சந்தித்துள்ளன. இதையடுத்து இந்த சர்ச்சுகளுக்கு மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரிகள் விரைந்து வந்து விரிசல்களை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இந்த விரிசல்களை சரி செய்து தருவதாக மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.